இந்த நாளிலே சற்று நேர தியானத்திற்காக உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கென்று சொல்லி வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, உனக்கு முன்பதாக நான் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன். உனக்கு முன்பதாக நான் ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், 2-3 மாதங்களாக நாம் அதிகமாய் காதுகளிலே கேட்கிற செய்தி, கண்களிலே பார்க்கிற காட்சி, அநேக மனித குலங்கள் கொத்து கொத்தாக வாய்தன்னு சொல்லணும், எல்லாரும் மரித்து கொண்டிருக்கிறார்கள், கொத்து கொத்தாக செத்து கொண்டிருக்கிறார்கள், மடிந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் மரணத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்து, நம்மையும் கர்த்தர் கொஞ்சம் தெளிவுள்ளவர்களாய், ஜீவனுக்குரியவர்களாய், நாமும் தேவனுக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு விசை கூட ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புகிறார். எல்லாம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பதாக மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் கேட்டாலும் இப்படிதான் இருப்பீங்க போல. யாருக்கெல்லாம் வாழணும்னு ஆசை இருக்குது? வேண்டாம் சுவாமி, நீங்க அப்படி சொல்லிருவீங்கன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவரே உங்களுக்கு பதில் சொல்றார். அந்த கடைசி வசனம் என்ன சொல்லுது? அந்த 19வது வசனத்தின் கடைசி பகுதி என்ன சொல்லுது? நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள். நீ ஜீவனை தெரிந்து கொள். ஏன்னா உங்களை பத்தி தெரிஞ்சுக்குது. இதெல்லாம் வணங்கா காலத்துல ஜனம் நம்ம கேட்டோம்னா இது தலைகீழ தான் பேசும். ஏன்னா இதுக்கு காது மந்த புத்தி, இது மண்டை கலந்து போனது, இது எல்லாம் முரட்டாட்டம் பிடிச்சது. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? இது முரட்டாட்டம் பண்ணது, ஒண்ணுக்கு ஆகாதது, இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனாலும் நான் வாக்குத்தத்தம் பண்ணிட்டேனே. அல்லேலூயா. உங்களை பத்தி ஆண்டவருக்கு நல்லாக தெரியும், இஸ்ரவேலரை பத்தி தெரியும், இஸ்ரவேலரை பத்தி கர்த்தர் அறிந்திருந்தார். ஆகவே கர்த்தர் ஆப்ஷனை கொடுத்துட்டு சொல்ற, 2 ஆப்ஷன், சூஸ் தி பெஸ்ட் ஆன்சரை கர்த்தர் கொடுக்கிறார். உனக்கு முன்பதாக ஜீவனை வைக்கிறேன், மரணத்தையும் வைக்கிறேன் சொல்லிட்டு எதையாவது எடுத்துக்கோன்னு சொல்லலைங்க. ஆண்டவர் வச்சுட்டு சொல்றாரு, ஜீவனை எடுத்துக்கொள். ஆமென், ஆமென். ஏன்னா நீ எப்படிப்பட்ட லூசுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் ஆப்ஷனை கொடுத்துட்டு, இந்த இடத்துல நீ செலக்ட் பண்ணுன்னு சொல்லல. ஜீவனை மரணத்தை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வச்சதுக்கு சாட்சி வேற, நீ வச்சதுக்கு சாட்சி வேற. சாட்சியாக என்னத்தை வச்சுக்கிறார் ஆண்டவர்? வானத்தையும் பூமியையும். 2 சாட்சி வேணும். சட்டம் அப்பதான் செல்லுபடி ஆகும். ஆமீன் சொல்லுங்க. சட்டம் படிச்சவங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலையும் 2 சாட்சிகள் வேணும் ஒரு காரியத்துக்கு. நீங்க ஒரு கோர்ட்டுக்கு போனாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, சட்டம் பிராக்டிக்கு நீங்க செய்து கொள்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு, நீங்க செய்து கொள்கிற ஏதோ ஒரு காரியத்துக்கு 2 பேர் வேண்டும் சாட்சி. அல்லேலூயா. இது எங்க இருந்து வந்துச்சுன்னா பைபிள்ல இருந்து வந்துச்சு. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைத்திருந்தார். ஆமென். வானம் இருக்கும் வரையிலும் பூமி இருக்கும் வரையிலும், எல்லாரும் சொல்லுங்க, வானம் இருக்கும் வரை பூமி இருக்கும் வரை கர்த்தர் நமக்கு ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வானமும் பூமியும் பார்க்கும்போது சொல்லணும், இதெல்லாம் கர்த்தர் எனக்கு சாட்சிகளாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னோடு பண்ணின ஒரு உடன்படிக்கை உண்டு. கிறிஸ்தவனுக்கு ஒரு துமுறு, நான் சொல்றது அந்த துமுறுல, இது ஆண்டுடைய பிள்ளைன்னு ஒரு துமுறு, சும்மாவே துமுறு உண்டு. அல்லேலூயா. ஆமா, அது விளங்காத துமுறு. ஆமென். அந்த துமுறு இல்ல, பாதாளத்துக்கு போகிற துமுறு அல்ல, நான் ஆண்டுடைய பிள்ளை என்கிற ஒரு துமுறு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன் நல்லா. நீ ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவருடைய பிள்ளை. வானம் அதுக்கு சாட்சி, பூமி அதுக்கு சாட்சி. எனக்காவது சொல்லியிருக்கீங்களா? வானத்தை பார்த்து சொல்றீங்க, வானமே நான் யாரு தெரியுமா? அதுக்கு நீதான் சாட்சி. போய் சொன்னா மண்டையில விழுந்துற டமாலி. நிறைய பேர் சொல்ல மாட்டேன். சொல்லணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆகவே தான் எலியா தீர்க்கதரிசி வானத்தை பார்த்து பேசினான்.
மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து போட்டான் எலியா. அல்லேலூயா. காரணம், நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், கர்த்தர் என்னோடு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், நீ எனக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதினாலே. அல்லேலூயா. ஆகவே பரிசுத்தவான்கள் அநேக நேரத்தில் இயற்கைகளை பார்த்து பேசுவார்கள், இயற்கைகளை உட்கார செய்வார்கள், இயற்கையை அசையாமல் இருக்க பண்ணுவார்கள். மனிதகுமாரனும் இயேசு கிறிஸ்துவும் இயற்கையை பார்த்து பேசினார். அல்லேலூயா. காற்றை பார்த்து பேசினார், கடலை பார்த்து பேசினார். ஆனா மனுஷன் மட்டும் நம்ம தன்னை பற்றியே பேசிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ லூசுன்னு எனக்கு நல்லா தெரியும், உன்னை பத்தி நீ பேசாத. அல்லேலூயா. ஆனா லூசா இருக்காதவெல்லாம் ஆண்டுடைய பிள்ளை. நான் ஏன் உன்னை மனிதர்கள் அநேக நேரத்துல ஒரு லூசுத்தனமா இருக்கிறான்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இந்த முதலாவது மனுஷனுக்கு ஆண்டவர் 2 ஆப்ஷனை கொடுத்தார். அந்த ஆப்ஷன்ல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், தோட்டத்தின் சகல கனி தரும் விருட்சத்தையும் கொடுத்தார். ஒரு புறத்துல நன்மை தீமை அறிகிற விருட்சம், இன்னொரு புறம் சகல கனிகளையும் புசிக்கலாம். இந்த 2 ஆப்ஷனை கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்னார், இட்ஸ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், உனக்கு நலமானதை பிடித்துக்கொள். மனுஷன் என்ன செய்தான்? புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை, தோட்டத்தின் கனியை புசித்தான். தாங்கள் நிர்வாணி என்பதை அறிந்து புசிக்க கூடாதுன்னு சொன்னதை புசிச்சிட்டான். சோ முதல்ல கர்த்தர் 2 ஆப்ஷனை கொடுத்தார். அது மோசமான ஆப்ஷனை மனுஷன் தெரிந்தெடுத்து கொண்டான். உடனே ஆண்டவர் நினைச்சிட்டாரு, இவன் லூசு பையன். அல்லேலூயா. ஆகவே உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்துல கர்த்தர் அங்கேயும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். அங்கேயும் ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு அவனுக்கு செலக்ட் பண்ண சொல்லல, இதை தெரிஞ்சு கொள்ளுன்னு கையில கொடுக்கிறார். அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீ ஜீவனை, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஜீவனை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜீவனை தெரிந்து கொள். இன்னைக்கு மரணமும் இருக்கிறது, சாபமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது, ஆசீர்வாதமும் இருக்கிறது. வேதத்தை வாசிக்கலாம். 16வது வசனம், உபாகமம் 30வது அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கலாம். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் என்று உனக்கு முன்னே வைத்தேன், நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் என்று உனக்கு கற்பிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்று ஜீவனை நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைக்கிறேன், உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு முன்பதாக ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது, ஆசீர்வாதமும் இருக்கிறது, சாபமும் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா மனுஷனுக்கு முன்பதாக ஆசீர்வாதமும் இருக்கிறது, சாபமும், ஜீவனும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது. நீ தெரிந்து கொள் என்று சொல்லுகிற கர்த்தர் எல்லாவற்றையும் சொல்லிட்டு ஜீவனை தெரிந்து கொள் சகோதரா, அன்பு மகளே, நீ ஜீவனை தெரிந்து கொள். உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படிக்கு, நீ பிழைக்கும்படிக்கு, நீ ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டுமாம்? அழகாய் சொல்கிறார் 16வது வசனத்துல மைய பகுதியில, நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் வேண்டும். அல்லேலூயா. இயேசுவில் அன்பு கூற வேண்டும். நீ பிழைக்க வேண்டுமானால், நீ ஜீவனோடு வாழ வேண்டுமானால், நீ உயிரோடு இருக்க வேண்டுமானால், எல்லாரும் சொல்லுங்க, உயிரோடு இருக்க வேண்டுமானால், நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது கர்த்தர் புசிக்க கூடாது என்று சொன்ன தோட்டத்தின் கனியை புசித்த உடனே மாம்சத்துல செத்து போகல, ஆனா ஆவியில் செத்து போனார்கள். அவங்க ஆவி செத்து போனது. அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது என்னுடைய ஆதிகாமத்துல 3-4 வசனத்துல 3 அதிகாரம் 4 அதிகாரத்துக்குள்ள போகும்போது, பாவம் செய்த போது அவர்கள் விரட்டப்பட்டார்கள். அவர்கள் விரட்டப்பட்டார்கள். இன்னும் காயின் ஆபேலுடைய விஷயத்திலே வரும் பொழுது, காயின் ஆபேலை அடித்து கொன்றான் என்று வேதம் சொல்கிறது. காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்காத உடனே கோபம் கண்ட காயின் ஆபேலை என்ன செய்தான்? அடித்து கொன்று போட்டான். கொஞ்ச உடனே ஆண்டவர் அவனை ஊற விட்டு விரட்டுறார். விரட்டும் போது ஆண்டவர் சொன்னாரு, 7 பலி உன்மேல் சுமரும், உன்மேல் மற்றவருடைய கை உன்மேல் அமரும், நீயும் அப்படியே வேதனைப்படுவான். உடனே இவன் போய் ஜோமன், ஆண்டவரே இப்படி என்னை விரட்டுவீரானால் நான் இப்படி அழிஞ்சு செத்து போவேனே என்று சொல்லி ஜோமன் போது அவன் கேட்கிறான், என் மேல ஒரு அடையாளத்தை போடும், ஒரு அடையாளத்தை போடுங்க சுவாமி, யாரும் என்ன தொட்டு அடிச்சிடக்கூடாது, என்ன கொன்றக்கூடாது, ஆனால் நீர் என் மேல் ஒரு சாபத்தின் அடையாளத்தை வையும், ஒரு அடையாளம் என் மேல இருக்கட்டும். ஆண்டவர் காயின் மேல ஒரு அடையாளத்தை போட்டார். காயினை தொடுகிறவனுக்கு மேல பலி சுமரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியிலிருந்தே ஜீவனும் மரணமும் ஒன்றை ஒன்று போராடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஜீவனை வைத்திருக்கிறார். இன்னைக்கு உன் குடும்பத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். அநேக குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லை. ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி எல்லா இடத்திலும் மரணங்கள் மரணங்கள் மரணங்கள். ஆகவே இப்படிப்பட்ட சூழல் எல்லாவற்றிலும் மரணங்கள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ மிஷனரிகள் இன்னைக்கு நேபாளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, நேபாளுக்கு ஊழியத்துக்கு போறாங்க. இன்னைக்கு இருக்கிற மிஷனரி எல்லாம் கர்த்தர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஊழியக்காரங்க மிஷனரிகளாய் வட இந்தியாவில் இருக்கிறாங்க. நிறைய ஊழியத்தின் நடுவில் அநேகவருக்கு பிரச்சனைகள் வேதனைகள் இருந்தாலும் ஜீவனை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஊழியத்துல பிரச்சனை உண்டு, கவலை உண்டு, கஷ்டம் உண்டு, அடிகளை வாங்கி இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் ஜீவனை ஒப்புக்கொடாமல் அநேக தரம் ஊழியக்காரர்களை காப்பாற்றி இருக்கிறார். காரணம், ஜீவன் கர்த்தருடைய பார்வையில் அருமையாய் இருக்கிறது. நீதிமானுடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானதாய் இருக்கிறது. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் நீதிமானுக்கு. வேதம் சொல்கிறது, நீதிமானின் சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். எப்படி ஒரு வீட்டுல ஒரு மனுஷன் தங்குகிறானோ அதே போல நீதிமானின் சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்குமா. அதே போல வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கும், துன்மார்க்கனுடைய கூடாரத்தில் கர்த்தருடைய சாபம். இன்னைக்கு அநேக குடும்பத்திலே ஆசீர்வாதம் இருக்கிறதா சாபம் இருக்கிறதான்னு பார்த்தா அநேக வீடுகளிலே சாபம் இருக்கிறது. குடும்பத்திலே நிம்மதி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. நினைத்த போல வாழல, எனக்கு வருமானம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, 7 பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் உண்டு, எல்லா ஆண் பிள்ளைகள். ஆண் பிள்ளைகளை பெக்க 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 அந்த தகப்பனுடைய நெஞ்சு நிமிந்துட்டே இருந்துச்சு. அல்லேலூயா சொல்ல மாட்டேன். ஒரு பிள்ளை பெற்ற முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை, எனக்கு ஆம்பளை பிள்ளை, நல்ல மீசையை முருட்டி விட்டார். அடுத்த பிள்ளையை பெற்றார், அதுவும் ஆம்பளை பிள்ளை, சிங்க குட்டியை பெத்துட்டேன்டா. என்ன குட்டி சொல்லுங்கல்ல, சிங்க குட்டியை பெத்திருக்கேன்டா அப்படின்னு நிமிந்தார். அடுத்த பெற்றார், 3வது பிள்ளை ஆம்பளை பிள்ளை, என்ன போல ஒரு பாக்கியசாலி உண்டானான்னு சொல்லி அப்படி அப்படின்னு இருந்தார். இன்னமும் பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அவருக்கு சுற்றிலும் மாமலை எங்க போனாலும் அப்படி ஒரு பட போன மாதிரிதான் போவோம். பிள்ளைகளோட போனான்னா ஊர்ல எல்லாருக்கும் பயம். அப்பா அவன் மொத்த பிள்ளைகளோட வாரான், வாயை திறந்தா கொண்டுச்சான், பிள்ளைகளை எவனாவது கை போட்டுருவான், எல்லாம் அப்படிதான் உருண்டு திரண்டு வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு. அதோ பரிதாபம். நாட்கள் சென்றது, வருடங்கள் சென்றது, அத்தனை பிள்ளைகளும் கொள்ளைக்காரர்களாய் மாறினார்கள். எல்லா பிள்ளைகளும் களவுக்காரனாய் மாறினார்கள். ரோட்ல ஒருத்தனும் போக முடியாது, கை நீட்டி அடிப்பார்கள், இடிப்பார்கள். எல்லாம் பிரச்சனையாச்சு, கேஸ் ஆச்சு, எல்லாம் தூக்கி ஜெயில போட்டு அடிச்சு உடைச்சு பிள்ளைகள் குடும்பங்களை தாறுமாறாக்கினது. அப்புறம் தகப்பன் ஒரு காலத்துக்கு பிற்பாடு இந்த தகப்பன் எல்லா பிள்ளைகளுக்கும் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் போய் 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 செல்வங்களை வித்து, சம்பாத்தியத்தை வித்து, நிலத்தை வித்து, வீட்டை விற்று பிள்ளையை காப்பாத்தணும் போய் எல்லாம் கோர்ட்டு வாசலில் நின்று 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 அழுது 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 புலம்பி அந்த மனிதன் சொன்னானா, ஐயோ பரிதாபம், ஏன் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் பெற்றெடுத்தேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட குழந்தைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என்னுடைய வயதான நாட்களில் சமாதானம் இல்லை, என் கடைசி நாட்களிலே நிம்மதி இல்லை, என் வாழ்நாள் மிகவும் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது, கண்ணீரோடு இருக்கிற ஒரு தகப்பனாய் மாறி போனான். இன்னைக்கும் ரோட்ல எங்கேயாவது பசங்க வந்து பார்த்தாங்கன்னு என்ன ஓடி வந்து, டேய் நீங்கெல்லாம் நல்லா இருக்காடா, ஆசீர்வாதமா இருக்கிற,
எங்களுக்கு நிம்மதியா வாழ முடியல. பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்கு. போலீஸை பார்த்தா பயமா இருக்குது, காக்கி சட்டையை பார்த்தா பயமா இருக்குது. எங்க சும்மா தூக்கிட்டு போயிருவானோ, இல்லாத கேஸுக்கு தூக்கிட்டு போயிருவானோ, பயந்து போய் இருக்கிறோம். அவன் சொல்லிட்டு சொன்னான், நீங்க எல்லாம் எவ்வளவு விடுதலையோடு வாழ்ற, எவ்வளவு சுதந்திரமாய் நினைச்ச இடத்துக்கு போலாம், நினைச்ச இடத்துக்கு வரலாம், எப்படியெல்லாம் இருக்கலாம், எவ்வளவு சந்தோஷம். ஆனா எங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. காரணம், மரணத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஜீவ வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்தார். ஆசீர்வாதமான தாயை கொடுத்தார். ஆசீர்வாதமான தகப்பனை கொடுத்தார். நல்ல வாழ்க்கைப்பட்ட மனைவியை கொடுத்தார். நல்ல செல்வத்தை கொடுத்தார். நல்ல குடும்பத்திலே பிறந்தோம். கவர்மெண்ட் வருமானம், மாசம் மாசம் நல்ல பணம் இருந்தது. நல்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைத்தார். நல்ல சாப்பாடு இருந்தது. எத்தனை பிள்ளைகளுக்கு ஒழுங்க சாப்பாடு இல்ல. எத்தனை பிள்ளைகள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு படிக்க வேண்டிய நேரத்துல இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல சாப்பாடு கொடுத்தார். எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் என் பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் சாபத்தை தேடிக்கொண்டார்கள். சாபத்தை தேடிக்கொண்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கண்ணீரோடு சொல்றான், வேற வழி இல்ல, நான் எடுத்துட்டேன் கையில பட்டயம், நான் எடுத்துட்டேன் பொல்லாத வாழ்க்கை. வாழ்க்கை முடியுது வரை இந்த ரூட்ல தான் போகணும். யாரும் வேலை கொடுக்க மாட்டுதான். எந்த வேலைக்கும் போக முடியல, பயப்படுகிறார்கள். யார் எங்களை பார்த்தாலும் பயப்படுகிறார்கள். வேலை செய்ய முடியவில்லை, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னாரு, என் பெரியப்பா 40 வருஷமா ஜெயிலுக்குள்ள இருக்கிறார். 40 வருஷமா இருந்தவர் ஆண்டுட்டு ஜோம் பண்ணார, எனக்கு ஒரு விடுதலை தந்தா நான் உங்க பிள்ளையாய் மாறுவேன். நான் பாவத்தை பெற்றுக்கொண்டேன், சாபத்தை பெற்றுக்கொண்டேன், நான் ஆசீர்வாதத்தை வாங்க விரும்புகிறேன். ஜெயில் வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை தந்தால் நான் உங்க பிள்ளையா இருப்பேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி ஜெயிலுக்குள்ள பைபிள் வாசிக்க தொடங்கினாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெயிலுக்குள்ள இருந்து பைபிளை வாசி 2 டைம் 3 டைம் எல்லாம் பைபிளை வாசி முடியவோ அவருக்கு ஒரு வார்த்தை வந்து 2024 வந்துச்சான், உனக்கு விடுதலை. ஆயுள் தண்டனையா இருந்தவர், சாகும் வரை ஆயுள் கைதியா இருந்தவருக்கு நல்ல நடக்கையை பார்த்து, வேதத்தை வாசிக்கிறதை பார்த்து, ஹல்லேலூயா, ஜெயிலர் எல்லாரும் பார்த்தாங்களா, இந்த கைதி பைபிளும் கையுமா இருக்கிறான, எப்பொழுதும் பைபிளும் கையுமா இருக்கிறான, எப்பொழுதும் முழங்காலில் நிற்கிறான, அந்த முழங்காலும் வேத வசனமும் அவனுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்தது. ஹல்லேலூயா. நான் 2 நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஆண்டவருடைய மகத்துவத்தை சொன்னார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். நாங்கள் சாபமாய் இருந்த சந்ததி, ஆனா நான் பைபிளுக்கு பயப்படுகிறேன். இப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேன் பாஸ்டர். எங்க பெரியப்பா வந்திருக்கிறாரு, போன வாரம் எங்க சர்ச்சில் சாட்சி சொன்னாரு, 3 முறை வேதாகமத்தை நான் முடித்து இருக்கிறேன், முழுவதும் வாசித்து. எத்தனை நேரம் பைபிள் வாசிச்ச பில்லி? எத்தனை நேரம் பைபிள் வாசிச்சிருக்கோம்? டைம் இல்ல பாஸ்டர். எவ்வளவு நாள் பைபிள் வாசிச்சிருக்கோம்? டைம் இல்ல பாஸ்டர். 40 வருஷ காலம் ஜெயில் வாழ்க்கை அனுபவித்து இன்னும் உயிர் இருக்கும் வரை அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டிய நேரத்தில் அவர் ஆண்டவரோடு பேச தொடங்கினார். நான் சாபத்துக்குள் இருக்கிறேன், சிறையிருப்புக்குள் இருக்கிறேன், எனக்கு ஒரு வாழ்வு தருவீரானால் உங்க பிள்ளையாய் மாறுவேன் என்று தீர்மானம் பண்ணினார். வேதத்தை வாசிக்க தொடங்கினார். அவர் வாசிக்க 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 ஜெயிலர் கண்ணில் தயவு கிடைத்தது. ஜெயிலர் பார்க்கும் போதெல்லாம் வேதாகமும் கையும் பைபிளும் கையும். அவனுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசினார். சிறைச்சாலைக்காரனுடைய கண்களில் யோசேப்புக்கு தயவு கிடைத்ததை போல, தானியேலுக்கு தயவு கிடைத்ததை போல இந்த மனுஷனுக்கு தயவு கிடைச்சிச்சு. அவன் நோட்டீஸ் எழுதினானா, இந்த மனிதன் உத்தமன், இவன் நல்லவனாய் மாறிட்டான், நன்னடக்கை உள்ளவனாய் மாறிட்டான். I refer to the government to release from the jail. Hallelujah. ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணுவதற்கு இவனுக்கு நான் அனுக்கிரகம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. அவர் வேதாகமத்தை கொண்டுட்டு சர்ச்சில் வந்து சொன்ன, அவன் சொல்றான், என் பெரியப்பா சொன்னாரு, பைபிளை கொண்டு வந்து எனக்கு ஜெயில் வாழ்க்கை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் 3 முறை வேதத்தை முழுவதுமாய் படித்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்ப போற கிடைக்கிற இடத்துல எல்லாம் இயேசுவை பத்தி சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஆசீர்வாதமும் இருக்கிறது, சாபமும் இருக்கிறது. எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? வேதம் அழகாய் சொல்கிறது. அதே உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 28வது வசனம். அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்திலிருந்து வேரோடே பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்துவிட்டார் என்று சொல்லப்படும். சாபம் என்று சொல்வது என்ன? சாபம் என்று சொல்லப்படுவது, நம்ம நினைக்கிறோம் சாபம்னு சொன்னா ஏதோ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்.
சாபம் என்று சொல்வது கர்த்தர் வேரோடே பிடுங்கி போடுவது. அந்த மரம் இனி நிற்க முடியாது, அந்த மரம் வேரோடு பிடுங்கப்படும். அதன் தலைமுறை இனி நிற்க முடியாத அளவுக்கு கர்த்தர் பிடுங்கி எடுத்து வேறே தேசத்தில் போட்டு விடுவார். விரட்டடிக்கப்படுவது, முதலாவது விரட்டி அடிக்கப்படுவது. சாபம் என்று சொன்னால் என்ன? நம் சொந்த தேசத்தில் நிற்க முடியாது, தேசத்தின் ஆசீர்வாதங்களை பெற முடியாது, தேசத்துல கர்த்தர் நமக்கு தந்த நன்மைகளை வாங்கவே முடியாது, அந்த தேசத்தின் நன்மை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. விரட்டப்படுவோம், விரட்டி அடிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. நீங்க யோசிச்சு பாருங்க, சொந்த வீட்டுல, சொந்த ஊர்ல, சொந்த குடும்பத்துல. எங்க அப்பா யார் தெரியுமா? சின்ன வயசுல எல்லாம் பேசியிருப்போம். எங்க அப்பா பேக்ரவுண்ட் எப்படி தெரியுமா? நான் இன்னாருக்கு பிள்ளையாக்கும் இல்ல, ஒரு நாளாவது சொல்லிப்போம், இன்னாராக்கும் எங்க அப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை எல்லாம் போக போக சொல்லும்போது இப்போ யோசிச்சு பாரு, சில சாபமான இடத்துல ஏண்டா இவனுக்கு நான் பிறந்தேன், ஏண்டா இந்த தகப்பனுக்கு நான் பிறந்தேனோ, எதனால் இந்த குடும்பத்தில் நான் பிறந்தேனோ, ஐயோ இந்த சாபம் என் தலைமுறையை பிடித்திருக்கிறது என்று சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் கதறி கொண்டிருக்க முடியும். உன் குடும்பத்தை நினைச்சு, உன் வாழ்க்கையை நினைச்சு. ஆண்டவரும் சொல்லுகிறார், தேவன் சில குடும்பங்களுக்குள் கோபத்தின் ஆவியை ஊற்றும் பொழுது அது சாபமாய் மாறுகிறது. அதுதான் சொல்லுகிறது, கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும். தேவனுடைய எரிச்சல், தேவனுடைய கோபம், தேவனுடைய வைராக்கியம் சில குடும்பங்களை பிடிக்கும் பொழுது தேசத்தில் அவன் இருக்க முடியாது. சொல்ல ஐயோ என் வீட்டுக்குள்ள போகவே முடியாது. சிலவங்களாம் ட்ரிங்க்ஸ் பண்ணி, அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணி மதுபானத்தை குடிச்சு விழுந்து கிடக்கிறவன்ட்ட கூப்பிட்டு பாரு, ஐயோ என் வீட்டுக்கு போக நிம்மதியே இல்லை, என் வீட்டு போவதற்கு விருப்பமே கிடையாது. எதற்காக நான் வீட்டுக்கு போகணும்? வேண்டவே வேண்டாம், நான் ரோட்லயே படுத்து கிடக்கிறேன். நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்களா இருப்பாங்க, நல்ல சம்பாதிக்கிற குடும்பமா இருக்கும், நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கும், ஆனால் சமாதானம் இருக்கா? வீட்டுல சமாதானம் இருக்காது. வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து குடும்பத்தோடு மனைவியோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு இடம் கொடுக்க முடியாது மனசு. தேவனுடைய கோபாக்கினை, பெரிய பெரிய ஐஸ்வர்யவான் எல்லாம் ரோட்ல கிடப்பான் பாருங்க, எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? நல்ல குடும்பத்துல இருப்பா, அது தேவனுடைய கோபாக்கினை. இந்த சாபமாய் மாறி போகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னும் வேதத்துல வாசிக்கலாம், 30வது அதிகாரம், உபாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனம். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது, நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து. போதும், வேதம் சொல்கிறது எது சாபம்? தேவன் உன்னை விரட்டி விடுகிறது சாபமாம். தெளிவாய் சொல்கிறது, சாபமாகி இந்த காரியம் எல்லாம், சாபமாகி இந்த காரியம் எல்லாம் உன்மேல் வரும்போது உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு. யாரால் துரத்தி விடப்படுவீங்க? ஹலோ, கர்த்தரா. என் பிள்ளை என்ன துரத்திட்டான் பாஸ்டர், என் பிள்ளை என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டான் பாஸ்டர், என் பிள்ளை என்னை இப்படி விட்டுட்டான் பாஸ்டர், நான் எனக்கு அனாதையாய் கிடக்கிறேன், நான் எனக்கு அனாதையாய் இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லையே, பரிதவித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள். காரணம், கர்த்தர் சொல்கிறது சாபமாய் இருக்கிறது. எல்லாம் இருக்கட்டும், ஐஸ்வர்யம் இருக்கிறது, வருமானம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்கிறது, ஆனாலும் அதன் அனுபவத்தை தொட முடியாது. சாபம் என்று சொன்னால் எல்லாம் இருக்கும், ₹1 தொட முடியாது, ₹1 தொட முடியாது. தென்னந்தோட்டம் இருக்கும், ஒரு இளநீ குடிக்க முடியாது. ஹலோ, சுத்திலும் தென்னந்தோட்டங்க, 10 ஏக்கர் தென்னந்தோட்டம் எனக்குரியது, இளநீ குடிக்க முடியாது, ஹை சுகருங்க, செத்து போவேன் டாக்டர் சொல்லிட்டார். ஹலோ, எல்லாம் வெட்டி வித்து சந்தைக்கு அனுப்பி சம்பாத்திய ரூபாயெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், செலவு பண்ணி சாப்பிட முடியாது, எதையும் சாப்பிட முடியாது. பணத்தை எல்லாம் எடுத்து எடுத்து பேங்க்ல போட்டு லட்சம் லட்சம் கோடி கணக்கில் இருக்கிறது. எத்தனை கோடி இருக்கிறது, நிம்மதி இல்லை. யார் கொண்டு போவா? யார் எடுத்து கொண்டு போவா? நிம்மதி இல்லாத மனிதன் பூவை போல உலர்ந்து போவதற்கு ஏதுவாய் இருக்கிற மனுஷனா? கர்த்தர் சொல்லுகிறார், இது கர்த்தரால் வரும், இது கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் இருந்து வருகிற தேவனுடைய கோபாக்கினை அவனுக்குள் வரும் பொழுது அவன் சிந்தனை செய்ய வேண்டும். ஒரு மனுஷனுடைய சாபம் மாற வேண்டுமானால், ஒரு மனுஷனுடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால், அந்த மனுஷன் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? செய் செய் செய்
செய் இயேசு நாயகனை துதி செய் இயேசு நாயகனை. சிந்தனையும் துதியும் செய். நீ சிந்தித்து பார்க்கணும், சிந்தனை செய்யணும், துதி செய்யணும் இயேசு நாயகனை. உன் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாதவனும் ஞானத்தில் குறைவுள்ளவனும் எல்லாரிலும் பேதையுமாயிருந்த என்னை கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். ஐஸ்வர்யத்தில் குறைவுள்ளவனும் எல்லா ஆசீர்வாதத்திலும் குறைச்சியும் தாழ்ச்சியுமாய் இருக்கிற என்னை இம்மட்டும் ஆசீர்வாதமாய் நடத்துகிறார் என்று சொன்னார். கர்த்தருடைய கிருபை. வேதம் சொல்கிறது, நீதிமானின் சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குமே. அல்லேலூயா. நீ தேவ ஆசீர்வாதத்தின் பிள்ளையாய் இருந்தால் உன்மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமென். ஒன்றும் குறைவராது. தேவ பிள்ளைகளுக்கு கவலை இருப்பது இல்லை. இயேசு கிறிஸ்து என்னைக்காவது கவலைப்பட்டாரா? என்னைக்காவது கவலைப்பட்டாரா? தேவனுடைய எலியா என்னைக்காவது கவலைப்பட்ட? ஒரே ஒரு நாள், ஆண்டவரே ஒருத்தி கொல்லைக்கு எனக்கு வந்துட்டாலே என் உயிருக்காக என்ன செய்வேனே. ஆண்டவர் சொன்னா, டேய் நான் உன்னை எப்படி வச்சுக்கிறேன் தெரியுமா? சாப்பிட்டு புசிச்சு எழும்பி நடந்து போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு கவலை வரக்கூடாது. கவலை ஒரு சாபம். ஆமென். கவலைப்படாத. நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, நம்மை ஆசீர்வதிப்பா. சிந்தனை செய்வோம். நான் என்ன செய்ய போறதுமா? சிந்திக்க போகிறேன். இவ்வளவு நாள் நான் கவலைப்பட்டேன், சாபத்துக்குள்ளதான் கிடக்கிறேன், வேதனைக்குள்ளதான் இருக்கிறேன். ஆனா கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறார். எனக்கு ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, எனக்கு சாபம் மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு, எனக்கு இனி ஆசீர்வாதம் இல்லை என்று நினைத்த உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். உன் கண்கள் சாபத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்குது. ஆசீர்வாதத்தை உன் கண்கள் பார்க்கும்படிக்கு நீ சிந்தனை செய்ய வேண்டும் தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 2வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால். சிந்தனை செய் மகனே, சிந்தனை செய் மகளே. நீ தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்தால், தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்தால், யாராயிருந்தாலும், எப்படிப்பட்டவனாயிருந்தாலும், எப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள் இருக்கிறவனாய் இருந்தாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருவார். எவ்வளவு பெரிய விலங்குகளால் கட்டப்பட்டவனாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆமீன் பூட்டுகளினால் பூட்டப்பட்டவனாய் இருந்தாலும் கர்த்தர் அவனை விடுதலையாக்குவார். இருப்பு தாழ்பால்களையும் வெங்கல கதவுகளையும் நிர்மலமாக்குகிற கர்த்தர் அவர். வெங்கல கதவு யோசிச்சு பாருங்க. வீட்டுல இருக்கிற வெங்கல குட்டுவத்தை, அல்லோ உன் வெங்கல குட்டுவத்தை எடுத்து கால்ல போட்டு பாரு. எல்லாரும் தூக்கி காலில் என்ன செய்யணும்? குட்டுவத்தை போட்டு பார்க்கணும், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை விட கொஞ்சம் யோசிச்சு பாரு, ராஜ அரண்மனையில இருக்கிற கதவுகள், ராஜ அரண்மனையில இருக்கிற கதவுகள் தாழ்பால்கள் போட்டு வெங்கலத்தால் செய்யப்பட்ட கதவுகள். யோசிச்சு பார், வெங்கல கதவு. அந்த போல இருக்கிற அவ்வளவு பயங்கரமான உறுதியான அசைக்க முடியாத அந்த பராக்கிரம் நிறைந்த அந்த கதவுகளை கர்த்தர் உடைப்பார் உனக்காக. உன் சாபத்தை நீக்குவதற்காக, உன் சாபத்தை நீக்குவதற்காக கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கும் பொழுது என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 3வது வசனம், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். பாருங்க, வேதம் சொல்கிறது, லேவியின் பிள்ளைகள், லேவியருக்கும் ஆசாரியனுக்கும் ஒரு பிரச்சனை வருகிறது. பிரதான ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள்
லேவியர்கள் என்று சொன்னால் பனிமூட்டுகள் வேலை செய்கிறவர்கள், துடைக்கிறவர்கள், தூக்கிறவர்கள், ஊழியம் நடைபெறுவதற்கு எல்லா ஆயத்த பணிகளை செய்கிற வேலைக்காரர்கள் லேவியர்கள். இவர்களுக்கும் ஊழியக்காரனுக்கும் ஒரு போட்டா போட்டி, சண்டை, பிரச்சனைகள் வருகிற. என்ன பிரச்சனை? நீர் மட்டும் தான் பெரிய ஊழியக்காரனோ, நாங்கெல்லாம் பெரிய ஆட்கள் இல்லையா? நீர் எல்லாம் பெருசு பெருசா பேசுறீர, நாங்கெல்லாம் பரிசுத்தவான்க, நாங்கெல்லாம் நல்லவங்க தான், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, நீ ரொம்ப பேசுகிறாய் பாஸ்டர், நீங்க ரொம்ப பேசுறீங்க பாஸ்டர். இப்படி எல்லாம் பேசினா நீ ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி எல்லாம் பேசினா ஊழியத்துக்கு ஆத்துமாக்கள் வரமாட்டோம், நாங்கெல்லாம் வரமாட்டோம். வேதத்துல வாசிச்சா மோசேயை பாருங்களேன், 12வது வசனம். பின்பு மோசே எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்து அனுப்பினான். அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை. மோசே அழைக்கிறான், பெரிய ஊழியக்காரன், பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தரை முகமுகமாய் கண்ட தீர்க்கதரிசி கூப்பிடுறான், வாங்க. விசுவாசிகள் என்ன சொன்னாங்க? வரமாட்டோம். பாஸ்டர் கூப்பிடுறாரு, வாங்க சர்ச்சுக்கு, ஊழியத்துக்கு வாங்க, பிரேயருக்கு வாங்க. வரமாட்டோம் பாஸ்டர். ஓயா, நீ எதெல்லாமோ பேசுவ, நீ என்ன இயேசு சொன்னாரு இயேசு சொன்னாரு சொல்லி எதெல்லாமோ பேசிட்டு இருக்கிற. வரமாட்டேன் பாஸ்டர். வேலைக்கு போண்டாமா, படிக்க போண்டாமா, என் தொழில பார்க்கண்டாமா, என் குடும்பத்தை பார்க்கண்டாமா, நாங்கள் வருகிறது இல்லை. மோசே மனம் கசந்து போகிறான். ஜெபத்துக்கு வா, தேவ சமத்துக்கு வா, தேவனுடைய பாதத்துக்கு வாருங்கள். வரமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு கூட்டத்தார் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள், மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். ஒரு கூட்டத்தால் வரமாட்டோம் என்கிறார்கள். தேவ சமத்துக்கு வா, ஜெபத்துக்கு வா, தேவனை ஆராதிக்க வா. ஜனங்கள் ஒத்து வரவில்லை. ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் சொல்கிறது, ஏன் எங்களை கொண்டு வந்தீர் வனாந்திரத்துக்கு? எல்லாருக்கும் முறுமுறுப்பு, எல்லாருக்கும் வேதனை. எங்களுக்கு ஆசீர்வாதத்தை பார்க்கலும் சாபத்தையே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வனாந்திரத்துக்கு ஏன் கொண்டு வந்தீர்? எல்லாரும் மோசேயை பார்த்து கேட்கிற ஒரே கேள்வி அதுதான். ஏன் எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்தீர்? எங்களுக்கு தண்ணி கிடைக்கல, நல்ல சாப்பாடு கிடைக்கல, நல்ல ஆகாரம் கிடைக்கவில்லை. வேதத்தை வாசிக்கும் பொழுது 13வது வசனம். இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள். பாருங்க, அழகா சொல்றாங்க. எனக்கு வயல் வாங்கி தரல, திராட்சை தோட்டம் கிடைக்கல, எங்களுக்கு சுதந்திரமா எதுவுமே கிடைக்கல, ஆசீர்வாதம் கிடைக்கல. எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் கிடைக்கல. பாஸ்டர், நீங்க கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் வர முடியாது பாஸ்டர், எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. இத்தனை நாளாய் வந்துட்டு இருக்கிறோமே, எங்களுக்கு ஒரு திராட்சை தோட்டம் கிடைக்கல, எங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கல, நல்ல பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் கிடைக்கல, நாங்கள் வருகிறது இல்லை. ஹலோ, இன்னைக்கு அநேக சபைகளுக்குள்ளே ஜனங்களுடைய இருதயம் இப்படிதான் இருக்குது. கொஞ்ச நாள் போயிட்டே இருப்போம், திராட்சை தோட்டம் கிடைச்சிரும் போல. பாஸ்டர் ஜெபத்தை கேட்டா, பாஸ்டர் ரொம்ப ஸ்பீடு, எப்படியும் வாங்கி தந்துருவார். எப்படி? பாஸ்டர் ரொம்ப ஸ்பீடு, வாங்கி தந்துருவார். போக போக பார்த்தா ஸ்பீடு மட்டும் தான் இருக்குது, ஒன்னும் கிடைக்கலையே. கடைசி ஜனங்கள் வரமாட்டோம் என்று சொன்னார்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. 3:45 வந்தோம், ஸ்பீட பார்த்து எப்படியும் வாங்கிருவோம். அப்படியே 4 மணி ஆச்சு, அப்படியே 4:15 ஆச்சு. அப்புறம் பைய போவோம், எப்படின்னு தர போறது இல்ல. அல்லேலூயா, பைய போவோம். அவர் பாவம் சொல்லிட்டு நல்ல மனுஷன் திட்ட மாட்டார், ஏன்னா அவர் ஆண்டோடைய பிள்ளை. மத்தவன் நம்ம தலைக்கு கொடுப்பான். அல்லேலூயா. கதவை பூட்டிட்டு வெளியே நில்லு, எவனால காணிக்க போட்டவன் மட்டும் நில்லு, பேர் வாங்கி காணிக்குவாங்க. ஆமே. ஒருத்தர் சொன்னார், தசம பாகத்தெல்லாம் பேர் எழுதி போடணும், அப்பதான் அவருக்கு தெரியுமா யார் யார் போட்டிருக்கா யாரு போடல. போடாதவனுக்கு எல்லாம் தனியா வீட்டு இருக்குது, பேர் எழுதி போடுங்கள் தசம பாகத்தை. ரெண்டாவது ஒருத்தர் சொல்ற, அதெல்லாம் கூடையில போடாங்க, தசம பாகத்தை பாஸ்டர் கையில கொடுக்கணும். கொடுக்க சேர்ந்தானே தெரியும் யார் கொடுக்கறா யார் கொடுக்கல. அப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் கண்ணியமா இருக்கிறாங்க. பாஸ்டர் திட்டிடுவாரு, பாஸ்டர் திட்டிடுவாரு. பாவம், இந்த பாஸ்டர் கொடுத்தாலும் திட்ட மாட்டாரு, கொடுக்காட்டாலும் திட்ட மாட்டாரு. இவரு கண்டுக்கவே மாட்டார், கண்டுக்கவே மாட்டார். பாஸ்டர் கூப்பிடதான் வாருங்கள், அவ்வளவுதான். ஆமென். தேவ சமத்துக்கு வாருங்கள், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். திராட்சரோட்டம் தருவாரு, ரசம் தருவாரு, வீடு தருவாரு, கூடாரம் தருவாரு. அவர் சொன்ன அந்த பால் எல்லாம் தருவாரு. உண்மைதான், தருவார்.
அவர் சொல்லி இருக்கிற நாளில் தருவார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எங்களை அப்படி சொல்லி சொல்லி கொண்டு வந்து எங்க கண்களை பிடுங்க பார்க்கிறாயா. எங்க கண்களை நிறைய பேர் நினைக்காம இப்படியே சொல்லி சொல்லி எங்களை எல்லாம் கொள்ளையடிக்க போறான் போல. எங்களையே கொள்ளடிக்கனே ஊழியக்காரன் கொஞ்சம் பேர் இருக்கிறான். நிறைய பேர் பேசுவாங்கல்ல, மக்களை கொள்ளடிக்கனே இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பேசுற கூட்டத்தை பார்த்து மோசே தேவ சமூகத்துல போய் விழுந்து கிடக்கிறான். 15வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது மோசேக்கு கடுங்கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக. நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றான். ஒருத்தனுக்கு நான் பொல்லாப்பு செய்யவில்லை என்று சொல்லி மோசே தேவசமூகத்துல போய் நிற்கிறான். தேவனுடைய கோபாக்கினை இந்த ஜனத்தின் மேல் வருகிறது. மோசே வேதனையோடு தேவசமூகத்துல போய் நிற்க, ஆண்டவரே, இந்த ஜனங்கள் என்னை பார்த்து முறுமுறுக்கிறார்களே, நான் என்ன செய்வேன்? ஒருத்தண்ட கூட எனக்காக வாங்கினது இல்லையே சொல்லி ஜெபித்தோட வேதம் சொல்கிறது. மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் வர சொல்லு, தேவசமூகத்துக்கு வர சொல்லு, அவன் மேல் நான் அக்கினியை போட போகிறேன் என்று சொல்லுகிறார். வேதத்துல வாசிக்கும் போது 21வது வசனம் 20-21. கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். வேதம் சொல்லுகிற, அவர்களை நான் அழித்து போடட்டும், மரணம் அவர்களை வாரி கொள்ளட்டும், அவர்களை விட்டு விலகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பர்டிகுலரா இன்னும் சொல்லுகிறார். 24வது வசனத்துல வாசிச்சா, கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார். வாசஸ்தலம், பர்டிகுலரான சில வாசஸ்தலத்துக்குள்ளே நான் அக்கினியை ஊற்ற போகிறேன், கோபாக்கினை இறங்கும், எல்லாரும் விலகி போய் என்று சொன்னார். சாபம். எது சாபம்? தேவனுக்கு விரோதமாய் நீ பேசுகிற வார்த்தைகள், ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள், ஊழியத்துக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு நாள் கூட நான் தேவனுக்கு விரோதமாய் பேச மாட்டேன். ஒரு நாள் கூட ஆண்டவரே, அறிந்தும் அறியாமலும் நான் பேசிடக்கூடாதப்பா. எவ்வளவு கோபம் இருந்தாலும் நான் ஒரு நாளும் பேசிடக்கூடாது, ஒரு நாளும் பேசிடக்கூடாது. அது தேவனுக்கு விரோதமான கோபத்தை உண்டாக்கிடக்கூடாது. அல்லேலூயா. உன் மரம் பட்டு போயிடும், உன் குடும்பம் பட்டு போயிடும், உன் சந்ததி பட்டு போயிடும், உன் ஜீவன் அழிந்து போயிடும். மரணம் உன் கூடாரத்துக்குள்ளே சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்தை பட்சித்து விடும். நீங்க நினைக்கிறீங்க சரீரத்துல ஒரு மரணம், சரீர அழிவு இல்லை, ஆசீர்வாதத்தின் அழிவு. வேதம் சொல்லுகிறது, இந்த யார் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்று இவர்கள் கோபத்தை உண்டாக்கினதுனால கர்த்தர் அந்த குடும்பத்தை அழித்தார். இன்னும் ஒரு இடத்துல வாசிக்கும் பொழுது, தண்ணி இல்லை என்று சொல்லி சண்டை போடுவாங்க பாருங்க. தண்ணி இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டு அவர்கள் மோசையை பார்த்து சொல்லுவாங்க, எனக்கு தண்ணி இல்லை, ஏன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தா என்று சொல்லும் பொழுது வேதத்துல வாசிக்கும் பொழுது 20-11 சரி, எஸ் சரி, 21 வாசிங்க. 2வது வசனம். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். பாருங்க, அழகாய் சொல்லுகிறார், ஆரோனுக்கு மோசேக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். தண்ணி இல்லை என்று சொன்னி அவ்வளவு கோபம், அவ்வளவு எரிச்சல். ஆசாரியனுக்கு விரோதமாய், ஊழியக்காரனுக்கு விரோதமாய், தான் வீட்டுல ஆசீர்வாதம் இல்லை, என் வீட்டுல நன்மை இல்லை, என் குடும்பத்துல நான் நினைச்ச சந்தோஷம் இல்லை, நான் ஊழியம் செய்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் எவ்வளவோ ஆண்டவருக்கு செய்திருக்கிறோம், என் குடும்பம் ஊழியம் செய்திருக்குது, என் குடும்பத்துல எவ்வளவோ நாங்க தசம பாகங்கள், திருச்சபைகள், ஆலயங்கள் கட்டி இருக்கிறோம். ஒருவேளை நீ ஆலயம் கட்டி கொடுக்கலாம், நீ ஊழியம் செய்யலாம், உன் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லையா, நீ தேவ சமூகத்துல பொறுமையாய் காத்திருக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல முறுமுறுக்க கூடாது, தேவ சமூகத்துல முறுமுறுக்கவே கூடாது. நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். வேதம் சொல்கிறது, விசுவாசத்தை காத்துக்கொள், நீ பொறுமையாய் காத்திருக்கணும். இங்க முறுமுறுத்தாங்க பாருங்க. ஆண்டவர் சொன்னார் மோசே பார்த்து, நீ கோலை எடுத்து நீ போ, ஒரு கோலை எடுத்துட்டு போ, அந்த கண்மலையை பார்த்து பேசு. ஆனா மோசே அடிச்சுட்டா, 2 நேரம் கோபத்துல ஓங்கி அடிச்சுட்டு அந்த இடத்துலயும் தண்ணி வந்துச்சு பாருங்க. தண்ணி வந்தோன்னா மேரி பாவியில உள்ள தண்ணியை ஜனங்கள் குடித்தார்கள். எல்லாருக்கும் தாகம் தீந்துச்சு. ஆனால் என்ன தெரியுமா? 17வது வசனம், என்னாகமம் 20:17வது வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும், வயல்வெளிகள் வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போகும் மட்டும்
வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்லச் சொன்னான். ஹalleluya, ஹalleluya சொல்லுங்க. அழகாய் சொல்றான். இங்க கீழே வாசிச்சா மோசே அழகா சொல்றான், என் ஜனங்கள் போகிற போது ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா, ஏதாவது தண்ணீரை நாங்க குடிச்சா கூட அதற்கு விலை கிரயம் கொடுப்போம். நீங்க கீழே வாசிச்சா அதுல வரும், ஏதாவது என் ஜனங்கள் அதை எடுத்து சாப்பிடுவாங்கன்னா, தண்ணி எடுத்து குடிப்பாங்கன்னா அதற்கு நான் விலை கிரயம் கொடுப்போம். 19வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனை நோக்கி, நடப்பான பாதையின் வழியாய் போவோம், நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரயம் கொடுப்போம், வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள். இஸ்ரவேல் ஜனம் எவ்வளவு பெரிய ஜனம், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இஸ்ரவேலை உனக்கு ஒப்பானவன் யார்? நீ என்னுடைய சொந்த ஜனம். அப்படி சொல்லுகிற இஸ்ரவேல் ஜனத்துக்கு மோசே சொல்றான், கெஞ்சுகிறான். ராஜாட்ட போய் மோசே கெஞ்சுகிறான், எனக்கு கொஞ்சம் வழியாய் போவதற்கு இடம் கொடு, என் ஜனங்கள் நடந்து வருவதற்கு இடம் கொடு, வழி விடு. எதுவுமே நாங்க தொட மாட்டோம், தண்ணிய குடிச்சா கூட அதுக்கு கிரையும் கொடுப்போம். தண்ணிக்கு கிரையும் அன்னைக்கே சொல்லிட்டான். இன்னைக்கு தண்ணிக்கு கிரையும் கொடுக்கீங்களா? யாரெல்லாம் இன்னைக்கு தண்ணிக்கு கிரையும் கொடுக்கறீங்க? நீங்க நிறைய பேர் கொடுக்கல. சென்னையில போனா தண்ணிக்கு கிரையும் கொடுக்கணும். சென்னை வழியாய் வாழ்க்கையை நடத்தினான், பெங்களூர் வழியாய் வாழ்க்கையை நடத்திட்டு போனான், மும்பை தேசத்துல வாழ்ந்தான். அல்லேலூயா. எல்லாம் தண்ணி, டேங்க் தண்ணி எல்லாம் 30 ரூபா 40 ரூபா ஒவ்வொரு மாசமும் டேங்க்ல தண்ணி. ஆமா, அங்குள்ள தண்ணியில குளிக்க முடியாது, உப்பு தண்ணி போய் நின்னாச்சுன்னா அவ்வளவு உப்பா. ஐயோ, நான் மோசமான ஊரியா சென்னை. தண்ணியை பார்த்தா இருக்கிற வீடு நல்ல வீடு, பிளேஸ் நல்லா, தண்ணி மோசம். காசு கொடுத்து வாங்கினா அடப்பாவி, ஊர்ல கிணத்துல ஒரு குட்டியார் நடிச்சா அவ்வளவு குளிச்சுட்டு வரலாம். இங்கிட்டு சாடுனா தண்ணி, இங்கிட்டு சாடுனா தண்ணி. ஆனா ஒரு மோசமான சாபமான தேசத்துல போய் நின்னுட்டேன் ஆண்டவரே இந்த தேசத்துல சொல்லி காசு கொடுத்து வாங்கி குளிக்கிற தண்ணியெல்லாம் ஒவ்வொரு டேங்க் நிரப்ப காசு கொடுக்கணும். கஷ்டமா இருக்கும். காசு கொடுத்து குளிக்கணுமா? காசு கொடுத்து நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு காசு, குளிக்கிறதுக்கு காசு, எல்லாத்துலயுமே காசு. அல்லையிலே சொல்ல மாட்டீங்க. எவ்வளவு பெரிய சாபம், எவ்வளவு பெரிய சாபம். ஆண்டு வேண்டாம் ஆண்டவரே, நாகர்கோயில இருந்து சென்னைக்கு போயிட்டு வந்துறேனே தவிர அங்க இருக்க மாட்டேன். இப்ப போறது வாரந்தோறும் போனாலும் போற, டிக்கெட் போடுறது ஓடிடுறது, அங்கிருந்து டிக்கெட் போடுறது ஓடி வந்துருது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கல்ல? அல்லேலூயா. காசுக்கு கிரையம் கொடுத்து நீ தண்ணி எடுத்தா, தண்ணிக்கு கிரையம் கொடுத்து வாங்கினால் அது சாபம். பைபிள் சொல்லு. கடைசி காலத்துல தேசத்துல தண்ணி இல்லாம எல்லாரும் காசு கொடுத்து தண்ணிய வாங்குவார்கள். சாபத்தின் நாட்களாய் மாறும். உன் தேசத்துல தண்ணி எல்லாம் உப்பாய் மாறும், குடிக்க முடியாது, களிம்பாய் மாறும். அது சாபத்தின் சாப பூமியாய் மாறும். ஜனங்கள் வாழ முடியாத பால் நிலமாய் மாறும். தேசத்தின் ஜனங்கள் சிதறடிக்கப்படுவார்கள், தேசத்தை விட்டு விரட்டப்படுவார்கள், அலைவார்கள், ஆசீர்வாதம் இல்லாமல் விரட்டப்படுவார்கள். சில வீட்டுல எல்லாம் எங்க போர் போட்டாலும் தண்ணி கிடைக்காது. சில வீட்டுல போர்ல தண்ணி இருந்து தண்ணி இல்லாம போயிட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய கோபாக்கினை. அல்லேலூயா. பாருங்க, இவங்க செய்த முறுமுறுப்பு ஆண்டவருக்கு விரோதமாய் தண்ணி இல்லைன்னு பேசினதுனால ராஜா சொல்றான், நான் பட்டயத்தோடு வருவேன், ஒருத்தனைய நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு எதிர்த்துட்டான். சொல்லி அனுப்புறான், பட்டயத்தை அனுப்புவேன்னு சொல்லுங்க. மோசே அவர்களை விட்டு விலகி போனான் வேதம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொன்னா மோசைக்கு விரோதமா ஒருத்தனை நிக்க முடியாது, ஆண்டவருக்கு விரோதமா ஒரு மனுஷன் நிக்க முடியாது. இவ்வளவு தைரியமா பட்டயத்தை உனக்கு நேரம் அனுப்புவேன்னு சொன்னா, கர்த்தர் அன்னைக்கு என்ன இருந்தார்? பொறுமையா இருந்தார். மோசேட்ட சொல்ற, கம்முன்னு இருடா, அவனை அலைய விடு, அலைஞ்சு தெரியட்டும், ஊரூரா அலைஞ்சி கானானை சேர்ந்தால் போதும் சொல்லிட்டு சொன்னார், இந்த இடத்துல இருக்கிற ஒருத்தனும் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை காண்பது இல்லை. உடனே சொல்லிட்டாரு, நிறைய பேர் அதுல செத்து போவார். 24 ஆரோன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. ஒரு காரியத்திலேயே கத்து பேசுறார். நீங்கள் மேரிபாவின் தண்ணிக்குரிய விஷயத்திலேயே எனக்கு விரோதமாய் பேசினாய். எவ்வளவு கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ மேரிபாவிக்கு சொன்ன செய்த காரியத்தில் அந்த தண்ணிக்குரிய விஷயத்துல ஆண்டவருக்கு விரோதமாய் நீ பேசின வார்த்தை, உன் தேவனுக்கு விரோதமாய் சொன்ன வார்த்தைகளை நான் கேட்டேன். நீ கீழ்ப்படியாம போனது நிமித்தம்
அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீ போக முடியாது. அவன் லேவியனாகவே இருந்தாலும், அவன் ஊழியக்காரனாகவே இருந்தாலும், ஆரோனை பார்த்து சொல்லிட்டாரு, நீ போக மாட்டார். சொன்னது மட்டுமில்ல, ஆரோனுடைய வஸ்திரத்தை கலத்திட்டார். ஆரோன் அந்த சர்ச்சில எல்லாம் பாஸ்ட் போடுற மாதிரி உள்ள அங்கி, அந்த ட்ரெஸ்ஸை கலத்திட்ட. நீ கலத்து, உன் ட்ரெஸ் கலத்தப்படுகிறது. உன்னுடைய கனத்தை எடுக்கிறா, உன் மகிமையை எடுக்கிறா, உன்னுடைய அந்த கிரீடத்தை எடுக்கிறா. நீ செத்து போக போகிறாய். வேதம் சொல்கிற ஆரோன் மரித்து போனான். ஜனங்கள் வெகு நாளாய் துக்கித்தார்கள். மலை மேல கூட்டிட்டு போறார், வா மலைக்கு மேல ஏறி வா என்று சொல்கிறார். மலைக்கு மேல ஏறி வருகிறான். ஏறி வந்தவன் ஆண்டவர் சொல்றார், உன் ஜீவனை நான் எடுத்து போடுகிறேன். அல்லேலூயா. நமக்கெல்லாம் எத்தனையோ நாட்கள் என்னைக்கோ போயிருக்கணும். ஆமே, நம்ம ஓடுற ஓட்டத்துக்கு சொல்ல மாட்டீங்களா? ஐயா, நீ போன இடத்துக்கெல்லாம் இன்னைக்கு புல்லு முளைச்சி பனைமரமே முளைச்சிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் பெனில எல்லாம் 2 வயசுலயே போயிருக்கணும். டாக்டர் பென்சாம் அப்பவே சொல்லிட்டாரு, பீச் ரோட்ல இருந்து பென்சாம் ஆஸ்பத்திரி வர்றது இந்த பையன் மூச்சு விடாம இருந்திருக்கிறானே. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஐயா, பீச் ரோட்ல நான் பிறக்கும் போதே பீச் ரோட்ல தான் இருந்திருக்கிறேன். பிறக்கும் போதே 2 வயசுல பீச் ரோட்ல இருந்து இங்க இருக்கிற பென்சாம் டாக்டர்கிட்ட வர்றது வர மூச்சு விடாம பிடிச்சு வச்சுட்டு இருந்திருக்கிறார் தம் கட்டி. அப்போ காரு பைக்ல, எங்க அப்பாக்கு ஒரு சைக்கிள் உண்டு, திங்கடா காடிங்க. அவர் சைக்கிள்ல கிணிங்க நீங்க நீங்க பெல் அடிச்சுட்டு ஓடி இருந்திருப்பாரு. அல்லேலூயா. தேவயே காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை தரிசிப்போமே. தேவயே காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை தரிசிப்போமே. அன்னைக்கே கத்த நினைச்சிருப்பான எடுத்துருப்பார். அம்மே, ஆண்டவருக்கு தெரியும் 4 பேரை வச்சாவது நோயை புடைப்பான். அம்மே, இவனுக்கு கொஞ்சம் உயிரை போட்டிருப்பான், 4 பேரையாவது கூட்டிட்டு வருவான்டான். அம்மே, பரிசுத்தவானோடு வந்து நிக்கட்டோன்னு விட்டார். அவர் சொன்ன, எப்படி இவ்வளவு நேரம் மூச்சை பிடிச்சிட்டு இருந்தான்? நீங்க எல்லாம் பீச் ரோட்ல இருந்து இங்க வர்ற எல்லாரும் மூச்சை பிடிச்சிட்டு ஒரு நாள் வந்து பாருங்களேன். எல்லாம் பாடி ஆயிடுச்சு, வர்ற வழியில கிளம்பி வந்து பாடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அடக்காரதனைக்கு வாங்கதான் கூப்பிடணும். ஆமே, ஸ்தோத்திர ஆராதனை நடக்காது. அது மட்டும் இல்ல, 1992 நாங்க பூதப்பாண்டி கோட்டஸ்ல இருக்கும் போது பெருவெள்ளம் 3 அந்த அது என்ன ஊர் இப்போ கேரளால வந்துச்சு, இதே மாதிரி ஒரு பெரிய ஜலம். வயநாட்டுல வந்து பெரிய ஜலம். 2 ஆறு இருக்கு குவார்டர்ஸ்ல. நீங்க இன்னைக்கு போனாலும் போலீஸ் குவார்டர்ஸ் இருக்குது. இன்னைக்கு பில்டிங் எல்லாம் வேற மாதிரி கட்டிட்டாங்க. முந்தி ஓட்டு வீடு, ஓட்டினால் செய்யப்பட்ட வீடு. அந்த வீட்டுக்கு கூரைக்கு மேல 92ல நான் வந்து அப்போ 3ஆம் கிளாஸ் ஏதோ படிச்சிருப்பேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஸ்கூலுக்கு போட்டான். ஸ்கூல் மழை பெய்யுது, அவ்வளவு மழை, தண்ணி 2 ஆறும் சேர்ந்துட்டு அங்க இருக்க டேம், பேச்சுப்பாறை டேம் எல்லாம் திறந்து விட்டுட்டான். அப்படி தண்ணி பாருங்க, அந்த மோடு, அந்த ஓட்டுக்கு கிட்ட தண்ணி போகுது. ஓட்டுக்கு அந்த எட்ஜ் இருக்குல்ல, எட்ஜ் எல்லாம் முங்கி தண்ணி போகுது. ஓட்டுக்கு எட்ஜ். எங்க அப்பா வீட்டுக்குள்ள இருந்து ஓட்ட நீச்சல் அடிச்சு வீட்டெல்லாம் முங்கிச்சு. எல்லாரும் நீச்சல், எங்க அப்பாக்குள்ள நீச்சல் தெரியுதுனால வீட்டுக்குள்ள நீச்சல் அடிச்சு அவர் ஓட்ட கலத்தி எல்லாரும் ஓட்டுக்கு மேல போயிட்டோம். ஓட்டுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருந்து பக்கத்து வீட்டுல இருக்கவெல்லாம் இவரு கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சதுனால, என்ன வயசு அவரு அன்னைக்கு, ஆமா, தண்ணியில போய் பக்கத்து வீட்டுல இருக்கலாம் கூப்பிட்டு அடிச்சு எல்லாம் ஒரு ஓட்டுக்கு மேல இருந்து ஒரே பாட்டு ஜபம். எனக்கு நல்ல ஜாலியா இருந்துச்சு. உள்ள இருந்து ஒரே பாட்டு ஜபம். எங்க அம்மா ஒரே பாட்டு ஜபம், சாக்கா தூக்கி மேல போடுறாங்க. குளிர் தாங்க முடியாது. ராத்திரி 1 மணி 2 மணி 3 மணி ஃபுல்லா விடிய குளிர்ல உட்கார்ந்துட்டு அவங்க ஒரே பாட்டு. ஆண்டவரே, என்ன பாட்டு பாடுறேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா ஒரே பாட்டு பாடுறோம். மக்களை எல்லாரும் கூப்பிடுங்க, ஏசப்பாவை கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு போனா ராத்திரி இருட்டு, கரண்ட் கிடையாது, கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஓன்னு மழை பெய்யுது, காட்டாற்று வெள்ளம். இன்னைக்கு பூதப்பாண்டி பார்க்கும் போனா அதுல மலை இருக்குது, ஏதோ தாடக மலை, அந்த சைடு மலை, அவ்வளவு சுத்தி மலை. அந்த சைடு டேம் இருக்குது. என்ன டேம் இருக்குது? எஸ், முக்கடல் டேம் உடைஞ்சு வருது. பெரிய கடல் எல்லாம் அப்படி அல மாதிரி இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி நிக்குது. அப்படி இழுத்து போகுது தண்ணி, இழுத்து போகிற தண்ணி. என் உடம்பு எப்படி இருக்கும்? 2 வயசு, சாரி 3ஆம் கிளாஸ் படிச்சிருப்பேன். என்ன இருக்கும், ஒரு 10 வயசு இருக்குமா, 9 வயசு. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பேன். எதிர் நீச்சல் எல்லாம் போடுவேன் நல்லா. ஆமே, உன் எதிர்நீச்சல் ஆண்டவருக்கு தெரியும். ஆமே, உன் எதிர்நீச்சல் ஆண்டவருக்கு. அந்த 9 வயசுல கர்த்தருக்காக பாட்டு பாடி தேவ சமூகத்துல மோட்டுக்கு மேல உட்கார்ந்து பாடி, ஏசப்பா எங்க ஜீவனை காப்பாத்துங்கப்பா. எனக்கு தெரியல, நான் ஜாலியா உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருந்தேன். ஆனா அதுல இருந்த பெரியவங்க என்ன கதறி இருப்பாங்க, என்ன ஜபம் பண்ணி இருப்பாங்க.
சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். அப்பமே என்ன நம்பி இருக்கிறார். ஆமென். அப்பமே இந்த சின்ன பையனை நம்பி ஒரு உழுப்பு ஒரு வீடு உடைஞ்சு போக எவ்வளவு நேரம் ஆகுங்க? காற்றாட்டு வெள்ளத்துல அந்த வீட்டையும் பிடிச்சி காப்பாத்தி காலையில 8 மணிக்கு போற ரெஸ்கியூ டீம் வந்து காப்பாத்தி எங்களை கொண்டு போகிற அளவுக்கு கர்த்தர் பாதுகாத்து அவரு அண்ணே நினைச்சுப்பார். வீட்டு மேலே தண்ணிக்குள்ள பாடுற பையன் நாளைக்கு ரோட்டுக்குள்ளேயே நின்று பாடுவான். அல்லேலூயா. எந்த முச்சந்தில விட்டாலும் பாடுவான். வட இந்தியால ஊழியத்துக்கு போகும்போது ஊழியத்துல கையினாலே சபைகளை கட்டி அங்கு வளர்ச்சி இல்லாத இடங்கள், முன்னேற்றம் இல்லாத இடத்துல சந்தோஷமாய் ஊழியம் செய்யும் போது, இயேசுவை பத்தி சொல்லும் போது, நன்மைகளை குறித்து சொல்லும் போது, எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள், நெருக்கங்கள், வருமானம் இல்லாத நிலைமையிலும் நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர் என்று சொல்லுவதற்கு கர்த்தர் அன்னைக்கே தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் என்னை நீதிமானாய் மாற்றினார். அவர் என்னை நீதிமானாய் மாற்றினார். நீதிமானின் சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குமே. அல்லேலூயா. சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு முன்னே கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ தெரிந்து கொள்ளுகிற பாதை என்ன பாதை? எல்லாரும் தேவ சமூகத்துல ஒண்ணு சொல்லுங்க. ஆண்டவருக்காக உயிருள்ள நாளெல்லாம் நான் வாழுவேன், நான் நிற்பேன், நான் சாட்சியாயிருப்பேன் என்று சொல்லி எந்த காரியத்திலும் முறுமுறுக்காம, எந்த காரியத்திலும் கோபப்படாம, எந்த காரியத்திலும் தேவனுக்கு விரோதமாய் நீ வாய் திறந்து பேசாம ஸ்தோத்திர பலியோடு தேவ சமூகத்துல நில்லு. நீ செத்து போவது இல்லை. கர்த்தர் உன்னை நீதிமானாய் மாற்றுவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் ஜபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். உன் சத்தத்துக்கு செவி கொடுப்பார். இத்தகைய சீரை பெற்ற ஜனம் எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். என்னையும் மாற்றும் நீதிமானாய், என்னையும் ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றும் என்று சொல்லி சிந்தனை செய்வோம். எல்லாரும் ஒரு விஷயம் நினைத்து தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமீன். கேட்ட வார்த்தைகளுக்காக ஆமீன். நீதிமானின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். துன்மார்க்கனின் சாபத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு எது வேணும்? 2 வச்சிருக்கிறார், இன்னும் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், இன்னைக்கு உனக்கு நன்மை செய்வதற்கு, இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். எல்லாரும் அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னையும் உருவாக்கும், எவ்வளவு தேவைகள், எவ்வளவு நெருக்கங்கள் மத்தியில் உமக்கு சாட்சியாய் நான் வாழுவேன் என்று சொல்லுங்க. ஒரு நாளும் உம்மை முறுமுறுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன், தேவ சமூகத்துக்கு விரோதமாய் ஓடவே மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளவு நெருக்கம் வரட்டும், போராட்டம் வரட்டும், எங்கள் கண்களை எடுக்க பார்க்கிறாயா என்று சொல்லி ஒரு நாள் கூட நான் எதிர்த்து பேச மாட்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் எனக்கு மேன்மையை தருவார். நான் விசுவாசத்தோடு சொல்லுவேன். சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத, இன்னைக்கு இருக்கிற வனாந்தரத்தை பார்க்காத. ஹல்லேலூயா. உனக்கு முன்பதாக ஆமென் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ இஸ்ரவேல். கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் தான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை பிறக்க பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உனக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு சந்ததியை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். பயப்படாத. இதுவரையிலும் தந்தவர் இன்னும் உனக்கு தருவார், இன்னும் உனக்கு தருவார். அற்புதம் செய்கிறவர் அவர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாத. எல்லா விசுவாசத்தோடு சொல்லு. நான் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. ஓ ரிபாமா ஷவா ரகா தூரி அந்தன ரிகபா. நன்றி.
ஹalleluya. நல்ல வருமானத்தை தந்தவர், நல்ல வேலை வாய்ப்பை தந்தவர், நல்ல தாய் தகப்பனை தந்தவர், நல்ல குடும்பத்துல உன்னை பிறக்க செய்தவர். ஹalleluya. நல்ல குடும்பத்துல உன்னை பிறக்க செய்தாரே, நீ நன்றி மட்டும் சொல்லுவாயா? ஒருவேளை இன்னைக்கு சாபம் இருக்கிறதை போல இருக்கலாம், சாபத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கலாம், கண்ணீரோடு வாழலாம். ஆண்டவர் இந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஏதோ சில குடும்பத்துக்குள் அந்த சாபத்தை மாற்றுகிறார். சில குடும்பங்களில் சாபங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன்னை அர்ப்பணிப்பாயா? உன்னை அர்ப்பணிப்பாயா? சிந்தனை செய், சிந்தனை செய், சிந்தனை செய். ஓ, உன்னுடைய இருதயத்தில் நினைத்து பார். கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்த்து, என்னுடைய கோபம், என்னுடைய வைராக்கியம், என்னுடைய எரிச்சல் சாபத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம். உம்முடைய பிள்ளையாய் என்னை சேர்த்துக் கொள்ளும். தகப்பனை, உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இனி நான் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு பாத்திரவான் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாய் என்னை சேர்த்துக் கொள்ளும். அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே, நான் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. உண்மையாய் தேவ சமத்தில் அர்ப்பணித்த பிள்ளைகள் வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டுடைய கைகளில் உன்னை ஒப்பு கொடுக்கலாமா? அர்ப்பணித்த பிள்ளைங்க உண்மையாய் இன்னைக்கு என்னை புதியதாய் ஒப்பு கொடுக்கிறேன். இவ்வளவு நாள் என் வாழ்க்கை தலைகளாய் இருந்தது, உலகத்துக்கு பின்னாடி இருந்தது, ஓ உலக ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி இருந்தது. இன்னைக்கு என் தேவனுக்கு கரத்தில் முழுவதுமா என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைக்கிறார். ஆண்டவரே, நான் நினைச்சேன் விதைச்சி, நான் திராட்சை தோட்டத்தை நாட்டி, நான் வீட்டை கட்டி, நான் வாழ்ந்துடலான்னு நினைச்சேன். ஆனா ஒண்ணும் நடக்கல ஆண்டவர், ஒண்ணுமே நடக்கல. ஓ, இஸ்ரவேலர் எல்லாரும் கண்ணீரோடு முறுமுறுத்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நடாத கனித்தரும் விருட்சத்தின் கனியை புசிப்பாய், கட்டாத வீடுகளில் குடியிருப்பாய். கர்த்தர் உனக்கென்று நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உனக்கென்று கர்த்தர் தூதர்களை ஏற்படுத்தி இருக்கிறார், நன்மைகளை ஏற்படுத்தி இருக்கிறார், நல்ல மனிதர்களை ஏற்படுத்தி இருக்கிறார், நல்ல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே உட்கார செய்வார். ஒரு வார்த்தை சொன்ன போதும் மகனே, இன்று ராத்திரியிலே உன் தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுவார். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இன்னைக்கே உன் தலையெழுத்து மாறும், இன்னைக்கே உன் தலையெழுத்து மாறும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கினவர், ஒரு வார்த்தையினாலே அகிலத்தை உண்டாக்கினவர் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை இன்னைக்கு சொல்லட்டும். ஏமா, உன்னுடைய அர்ப்பணிப்பு, உன்னுடைய அர்ப்பணிப்பு, உன்னுடைய சிந்தனை தேவனுக்கு விரோதமாய் இராதபடிக்கு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், செம்மையும் நன்மையினாய் நடத்தும், எல்லா தடைகளை மாற்றும். இன்னும் வருகிற நாட்களிலே எல்லா பிள்ளைகளும் சாட்சியாய் நிற்கிற அளவுக்கு இந்த வார்த்தைகள், கேட்ட சத்தியங்கள், கேட்ட வசனங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதாக, இயேசுவின் நாமத்தில் உனக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ ஜீவனுக்கு ஏதுவானவைகளை தேடு, நீ ஜீவனை பற்றிக்கொள், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தரே உன்னை நீதிமானாய் மாற்றுவதற்கு அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறபடியினால் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதம் அணிந்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் மனோரைக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு நிறைவாய் நிலைத்து நிற்பதாக. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.